வணக்கம் இந்தியா. மூன்றாவது நாளாக நமது சந்தைகள் வீழ்ச்சியை தழுவியது. 38 புள்ளிகள் குறைந்து 25,822 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக இன்றைய தினம் ரியாலிட்டி, கன்சூமர் டியூரபிள்ஸ் மற்றும் மிட் செலக்ட், மீடியா இவையெல்லாம் சந்தைகளை இறக்குவதற்கு உண்டான துறைகளாக இருந்தது என்று சொல்லலாம். மேலும் இந்த மாதிரி சந்தைகள் வீழ்ச்சி அடைந்தது மூன்றாவது நாளாக அடைந்ததில் என்னெல்லாம் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நிஃப்டி ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. அந்த ஒரு நெகட்டிவ் டெரிட்டரியிலேருந்து வெளில வர்றதுக்கு மெயினாக ருப்பியினுடைய வீக்னஸ் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். இரண்டாவது, கன்சிஸ்டண்ட்டாக எஃப்ஐஐ நம்ம சந்தைகளில் விற்றுக்கிட்டே இருக்காங்க. எவ்ரி 1 hour ஒரு 100 கோடி ரூபாய்க்கு விற்கிறான். ஸோ அதனுடைய இம்பேக்டும் சொல்லலாம். மூன்றாவது, நம்ம அந்த இண்டோ யூஎஸ் டீல் பார்த்திங்கன்னா ஜவ்வு மாரி இழுத்துட்ருக்கு. ஸோ அது சைனாய் கையில் வந்துடுதுன்னா சென்டிமெண்ட் வேறு, ப்ளஸ் மேக்ரோ எக்கனாமிக் சென்டிமெண்ட்ஸ் ஆர் வெரி குட். ஸோ அதனால் இதுதான் ஒரு முக்கிய ரீசனை தவிர வேறு எதுவும் ஒன்றும் பெருசாக தெரியல. அட்வான்சஸ் 755, டிக்ளைன்ஸ் 1953. ஸோ மார்க்கெட் அதுமாதிரி நிஃப்டியில் இன்றைக்கி விக்ஸு பார்த்தோன்னா டவுன் பை 2%, 2.18, 10க்கு கீழே இருக்குது. 9.84 வணிகமாகி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். 90 பங்குகள் 52 வீக் ஹையையும் 200 பங்குகள் 52 லோவையும் டச் பண்ணி உள்ளது. மேலும் ப்ராடர் மார்க்கெட்டில் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் இன்றைக்கி ஸ்லிப் டு த ரெட்னே சொல்லலாம். 0.53 and 0.85. ஸோ ஓவரால் மார்க்கெட் பிரெத் எகைன் இட் இஸ் அந்த நெகட்டிவ் மூவுக்கு தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ துறைகளை பார்க்கும் பொழுது பிஎஸ்யூ பேங்க், ஐடிசி மெட்டல் ஒரு பையிங் வேரிஸாக வந்ததுன்னு சொல்லலாம். மறுபுறம் மீடியா, ரியாலிட்டி, கன்சூமர் டியூரபிள்ஸ், மிட் செலக்ட், ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை எஸ்பிஐ, இன்ஃபோசிஸ், ஆக்சிஸ் பேங்க், சன் ஃபார்மா, மாருதி சுசுகி, டிசிஎஸ், டாடா ஸ்டீல்லாம் ஒரு டாப் கெய்னராக இன்றைக்கி இருந்தது. மறுபுறம் பார்த்தோம்னாக்க ஸ்டாக்ஸ் லைக் ட்ரெண்டு, ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதானி போர்ட்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் இதெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைக்கி நிஃப்டி ரியாலிட்டி அண்ட் கெமிக்கல்ஸ் வீழ்ச்சி அடைந்ததில் அதையும் நம்ம பார்க்க வேண்டும். பிஎஸ்யூ பேங்கும் நிஃப்டியும் தான் இன்றைக்கி கை கொடுத்த துறைகள் என்று சொல்லலாம். அடுத்து தங்கம் பார்த்தோன்னா இன்றைக்கி 229 ரூபாய் குறைந்து 1,34,180 வெள்ளி தான் இன்றைக்கி எம்செக் சில்வரில் சக்கப்போடு போட்டிருக்குங்க. எகைன் ஃப்ரெஷ் ரெக்கார்டு ஹை 2,05,665 லெவல். இந்த கரன்சி மார்க்கெட்டில் இந்தியன் ருபி கீழே விழுந்திருக்கு. அதாவது ருபி ஸ்ட்ரெங்தனாக இருக்குது. டாலர் வீழ்ச்சி அடைந்து 89.81 இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ ஆர்பிஐனுடைய இன்டர்வென்ஷன் இன்றைய தினம் சந்தைகளில் காணப்பட்டது. அந்த காணப்படும் போது அது தகுந்த மாதிரி ஒரு வீழ்ச்சியும் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் 2023 USD/INRக்கும் இப்பயும் பார்த்தோம்னா 83 லெவலில் இருந்தது, ஒரு 90 லெவல், 7 ரூபாய் ஏறி இருக்கிறது. இந்த 7 ரூபாய்ங்கிற ஏற்றம் ஒரு பெரிய ஏற்றம் என்றே சொல்லலாம். கடந்த 2 மாதத்திற்குள்ளே ஏறினதே 2 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கு. ஸோ அதனால் இந்த ஏற்றத்தில் ஒரு மாதிரி ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகி கீழே விழும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்புட்டும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அது விழுற சமயத்தில் தான் உங்களுக்கு எல்லா குட் நியூஸஸும் உள்ளே கொண்டு வருவானுங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வில் டேக் அட் எனி டைம். ஸோ அதுவரையிலையும் இந்த வீழ்ச்சி இருக்கும். அப்படி டெக்னிக்கலாக பார்த்தோன்னா நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, இது மாதிரி நெகட்டிவ் டெரிட்டரி, எஃப்ஐஐ விற்கிறாங்க, இதெல்லாமே இருக்குங்க. பட் இன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்திங்கனாக்க பிலோ ஆவரேஜ் ரொம்ப கேவலமாக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 36 லட்சம் தான். அதுமாதிரி பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்கனாக்க அதுவும் பிலோ ஆவரேஜ் 6 லட்சம் தான் நடந்திருக்கு. இந்த வருஷமே டெரிவேட்டிவ்ஸில் லோவஸ்ட் வால்யூம் ஃபார் த லாஸ்ட் 10 இயர்ஸ்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை 2 லெவல் தாங்க. ஒன்று 25,693.75, மறுபுறம் 26,013. ஸோ இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு, அதாவது ஒரு பெட்டர் நியூஸ் வரலையும் பந்தாடப்படும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த November 11th and 12th
மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு போனது இல்லையா, அதேமாரி வாய்ப்புகள் இந்த லெவல்லேருந்து வரக்கூடியதும் இருக்கக்கூடும். அப்படி வந்ததுன்னா அடுத்த லெவல் வந்து 25,920 அப்படிங்கிற லெவல்லையும், அதுக்கப்புறம் தான் ஒரு பெட்டர் ஸ்ட்ரக்சரே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ ஸ்டில் சச் டைம் இன்வெஸ்டர்ஸ் ஆர் காஷியஸ் அண்ட் FII செல்லிங் இஸ் கோயிங் ஆன் அண்ட் ப்ராபப்ளி வந்து இந்த இயர் அண்ட் ஆல் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷஃப்லிங் அண்ட் சேஞ்சஸ், FII ஷஃப்லிங் சேஞ்சஸ் எல்லாம் முடிகிற லெவலில் இருக்கும் பொழுது இன்றைய தினம் ஒரு புதுசாக வந்த தகவல் என்னவென்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரிசர்ச் கம்பெனிகளும் இந்தியாவுடைய நிஃப்டியை 2026 டிசம்பர் 30,000 என்று பெட் பண்ணுகிறார்கள். இந்த லெவல்லேருந்து 4,000 புள்ளிகள் வரை ஏறக்கூடும் என்று பெட் செய்கிறார்கள். இது எப்படி இருக்கும் என்பதை பற்றி வரும் வாரத்தில் நம்ம டீட்டெயில்டாக பேச இருக்கோம். நன்றி, வணக்கம்.